ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடத்த பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியிலிருந்து ஸ்ரீவைகுண்டம் போகக்கூடிய பஸ் ரோட்டை தான் பார்க்கிங்க. தாலுக்கு இது உங்களுக்கு நாங்குநேரி தாலுக்கு என்று வரும். தூத்துக்குடியினுடைய ஸ்டார்டிங் ப்ளேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டோட தொடக்க இடமா இருக்கும். இந்த தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஸ்டார்டிங் இடமாக இருக்கலாம்னு கூட டவுட்டாக இருக்குது. அதாவது ஸ்ரீவைகுண்டம் போடி ரோடாகும். சேரைக்குளத்துக்கு முன்னால் போகாண்டாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே கையெழுத்து தான். 10 ஏக்கர் இருக்குங்க. ஒரு ஏக்கர் 14 லட்சம் ரூபா, ஒரு சென்டோட விலை 14,000 ரூபா. ஒரு கிணறு இருக்குது, ஒரு சர்வீஸ் இருக்குது. சர்வீஸ் இப்போ அதை கட் பண்ணி விட்டுருந்தாங்க வேறு. மற்றபடி ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா ரோடு முகப்பு சுமார் ஒரு 1000 அடி இந்த பஸ் ரோடு முகப்பும். இந்த ரோடோட பேக் சைடு பின்புறமாக ஒரு ரோடு போகுது. இந்த கார் வருது பார்த்திங்களா, அங்கேருந்து நமக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் இந்த லேண்டுக்கு தொடங்குது. அதே இடத்துல உங்களுக்கு பின்புறமாக ஒரு ரோடும் கூட பாதையும் கூட இருக்குது. நான் அதில் வண்டி போகும். அந்த வண்டி போகும்போது உங்களுக்கு க்ளோஸ்அப் பண்ணி காண்கிறேன் பாருங்கள். ஸோ நிலத்தோட 2 பக்கமும் உங்களுக்கு பாதை இருக்குது. இந்த கிணறை நீங்கள் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். கட்டி நான் பேக்கில் இருக்கிற பின்பக்க ரோட்டில் வண்டி போகிறது தான் நீங்கள் இப்போ பார்க்கிங்க. லேண்டோட பேக் சைடு வண்டி போகுது. ஸோ ஆக இந்த நிலத்தோட இருபுறமுமாக ரோடு வசதி இருக்குது. அதில் நமக்கு பஸ் ரோடு முகப்பு சுமாராக ஒரு 1000 அடி இருக்கலாம். அந்த அளவுக்கு ஃப்ரண்டேஜ் இருக்குது. மாவட்டம் தூத்துக்குடி ஸ்டார்டிங்காக இருக்கலான்னு நினைக்கிறேன். விவசாயத்துக்கும் ஏற்ற நிலம் தான். வேறு எந்த ஒரு பர்பஸாக இருந்தாலும் நீங்கள் அதுக்காகவும் இதை பயன்படுத்திடலாம். ஏன்னா ரோடு ஃப்ரண்டேஜ்னால ரோடு பார்க்க டபுள் ரோடு போல் இருக்கும். அங்கே லேண்டோட அமைப்பை பார்த்துடுங்க. நல்ல மண்ணை பார்த்துடுங்க. மண் நல்ல செம்மண் தான். இந்த செம்மண்ணோட தன்மை உங்களுக்கு இந்த இதில் டோசர் அடித்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மண்ணோட தன்மை அடிமண் இலகி மேலே வரும்போது அந்த மண்ணோட பார்வை உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் அந்த ரோடோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துடுங்க. ஸோ நல்ல ஒரு லேண்ட் என்பதை உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள். விலையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.